மாநகர போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என உறுதி. தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தையில் முடிவு. மாநகர போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் உறுதியளித்தனர். போக்குவரத்து துறையில் ஓட்டுநர்களை வெளிமுகமை மூலம் ஒப்பந்த அடிப்படையிலும் எடுக்க போக்குவரத்து துறை முடிவு செய்து அதற்கான டெண்டரும் கோரியது. தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கடந்த ஏப்ரல் 18 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பில் மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்களை சந்தித்து வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதையடுத்து CITU தொழிற்சங்கங்களுடன் முன் கட்டடங்களுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னை TMS வளாகத்தில் தொழிலாளர் நல சிறப்பு இணை ஆணையர் வேல்முருகன் தலைமையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த மே 31 நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒப்பந்த முறையில் பணியாளர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் CITU, AITUC, INTUC, பணியாளர் சம்மேளன், MLF உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள், மாநகர போக்குவரத்து கழக 8 கோட்ட பொது மேலாளர்கள், தொழிலாளர்கள் நலத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து துறையில் ஒப்பந்த முறையில் பணியாளர் நியமனம் நிச்சயம் கிடையாது என மீண்டும் உறுதியளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. மேலும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவைகள் வழங்கப்படும் என்றும், ஆனால் அதன் இறுதி முடிவை அரசுதான் எடுக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் 7 மாத ஒப்பந்த நிலுவைத் தொகை, பதவி உயர்வு, போராட்டம் நடத்திய காலங்களில் விடுப்பு நாட்களை பணி நாட்களாக கருதியுள்ளனர். அதற்கான ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்க பிரதிநிதிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர்.